ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிங்க? உங்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு புரிதல் இனிய காலை வணக்கம். ஓகே, அப்புறம் இந்த சிக்கனம் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்களாங்க, அதை பற்றி தான் இப்போ வந்து சொல்கிறேன். சிக்கனம் விழிப்புணர்வு அதை பற்றி அந்த வீடியோவில் வரப்போகுது. ஆனால் அந்த வீடியோவுக்கு முன்னாடி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் தெரியணும்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கேட்டு அப்புறம் கமெண்ட் போட்டு விடுங்க, சரிங்களா? ஓகே, கண்ணாடியை எடுத்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டிலலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப முடியலங்க, சிக்கனம் பண்ண முடியல, நம்ம வந்து செல்வேந்திரம் ஆக முடியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எப்படி பண்ணாலும் காசு செலவாகிடுது அப்படின்னு மிகப்பெரிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சிக்கனமாக இருந்தாங்க மிகப்பெரிய ஏழை கூட மிகப்பெரிய செல்வேந்திரம் ஆகலாம் அப்படின்னு. அந்த சிக்கனத்தை பற்றி தான் இப்போ வந்து ஒரு வீடியோ, அந்த வீடியோ தான் இது லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த சின்ன விஷயத்துலேருந்தே எடுத்துக்கோங்க. பார்த்துங்களேன், பவுட்ரு இருக்குன்னு வச்சுங்க, பவுட்ரு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் என்ன தேவையோ அது மட்டும் எடுத்து இது பண்ணிட்டா போதும். நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படியே எடுத்து இப்படி பூசுவாங்க, கீழே விழுவோம், அங்கிட்டு விழுவோம், நிறைய வேஸ்ட் ஆகும். அதுலேயே பாதி இது நீங்கள் நல்லா கணக்கு பண்ணுங்கள், 25% தான் வந்து முகத்தில் போட்டிருப்பாங்க, பாக்கி 75% கீழே இருக்கும். கீழே போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அது ஒரு வேஸ்ட்டு இதாகுங்களா. அதை கொஞ்சம் நமக்கு என்ன தேவையோ கொஞ்சமாக லைட்டாக எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா? இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, இந்த டூத் பேஸ்ட் இருக்கு பாருங்கள். பேஸ்ட்டு சொன்னவங்க ப்ரெஷ் எடுத்து இது வரையும் போடுவாங்க, ஃபுல்லாக போட்டு கீழே வரையும் வேஸ்ட் வரையும். நமக்கு என்ன தேவையோ அதில் சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும், நல்லா வச்சு அது ப்ரெஸ் பண்ணாவே அது ஒரு டைம் அதுவே கரெக்டாக இருக்கும். அது ஒன்று. அதில் நிறைய பேர் அதில் வேஸ்ட் பண்ணுறாங்க, அது ஒன்று. அதே மாதிரி சோப்பும் அப்படி தான், நிறைய பேர் ஃபுல்லாக வேணும்னே போட்டு தேய்ச்சி இது பண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு சின்ன சோப்பு இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். மறுபடியும் அந்த சோப்பு வாங்கும்போது அதை வச்சு அதை ஈரத்தில் நினச்சா ஒட்டினீங்கன்னா அதை அப்படியே ஒட்டிக்கும். வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து இந்த டிரைவிங்கில் போகிறாங்க பாருங்கள், அவங்கள பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அந்த எப்போ நிறைய பேர் அந்த 2 வீலர் 4 வீலர் அதெல்லாம் டிரைவிங்கில் போயிட்டுருக்காங்களே, இந்த டேர்ன் வருது பாருங்கள். இந்த டேர்னில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வண்டி அப்படி திருப்பிட்டு அப்புறம் அப்படி பார்க்குறாங்க. அது தப்பு. ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணி இப்படி பார்த்துட்டு அப்புறம் தான் வண்டியை திருப்பணும், சரிங்களா? ஒரு செகண்ட் மிஸ் ஆனீங்களான்னு போச்சுங்க. ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு அது வந்து நிரந்தரமாக இருக்குன்றதை நான் வந்து இது சொல்கிறேன். மகிழ்ச்சி வந்து எப்பவுமே நிரந்தரமாக இருக்கணும், அதுக்கு தான் இந்த இது சொல்கிறேன். இந்த ஏன்னா வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்கள போய் எவ்வளோ எதிர்பார்ப்பாக இருப்பாங்க, அது இது பண்ணிடாதீங்க. இந்த டேர்ன் பண்ணுறது விஷயத்தில் இதை பார்த்துக்குங்க. நிறைய பேர் இதனால் விபத்து நிறையா ஆகிருக்கு. நானும் புக்லேயும் படிச்சிருக்கேன், நானும் நேராகவே பார்த்துருக்கேன், புக்லேயும் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆகுது, அதை தவிர்த்துருங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று, நைட்டில் வந்து நீங்கள் வந்து தூங்க வரீங்கள்ல, இந்த சுய பிரகடனம் ஏதாவது பண்ணுங்கள். நைட்டில் சுய பிரகடனம், அந்த ஃபஸ்ட்லேருந்து 4லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும், இல்லை யாருக்கையாவது நீங்கள் வந்து டென்ஷனாக பேசியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், இல்லை தப்பு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாம். டெய்லியுமே அது காலிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இல்லை யோசனை பண்ணி பாருங்கள். யோசனை பண்ணி ஒருட்ட இந்த பேர் பேசியிருக்க வேண்டாமோ அப்படின்னு. தப்புன்னு நினச்சின்னா மன்னிப்பு கேட்டுருங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் வேலை தவறுன்னு நினச்சின்னா மன்னிப்பு கேட்டுருங்க. ஆனால் தயக்கப்படாதீங்க, தயக்கம்தான் வெற்றிக்கான மிகப்பெரிய தடையே. உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லை அடுத்தவங்க மேலே ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அவங்கள மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஹாப்பியாக நல்லா தூங்கலாம். சரி, அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு பார்க்கணும், ஃபில்ட்ரு பண்ணணும். சரி, இந்த இது தேவையில்லாதெல்லாம் இருக்கணும், அது ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, மன்னிப்பாவது கேட்டுங்க. மனசாச்சும் நல்லா இது பண்ணி மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த பிரபஞ்சத்திட்ட மன்னிப்பு கேட்டு இந்த தவறு என்னமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி ஹாப்பி தூங்கிடுங்க. இந்த நான் டெய்லியுமே அதை வந்து பண்ணலாம், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், சரிங்களா? அடுத்த ஒரு விழிப்புணர்வோட பார்க்கலாமா? பாய்.